Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் நம்பர் 11 air இந்த சாப்டர் தான் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 114ல இருக்கு. So first இதோட learning objectives என்னன்னு பார்த்தறலாம். After the completion of this lesson, students will be able to know about the occurrence and composition of oxygen, nitrogen and carbon dioxide in the atmosphere. So atmosphere இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன் and carbon dioxide வந்து எப்படி வந்தது, அதோட composition என்னன்னு பார்ப்போம். Understand the properties and uses of oxygen, nitrogen and carbon dioxide. So oxygen, nitrogen, carbon dioxide ஓட properties என்ன, அதோட uses என்னன்னு பார்ப்போம். Nitrogen fixation என்ன அப்படின்னு பார்க்க போறோம். Identify the causes of greenhouse effect, global warming and acid rain. So greenhouse effect, global warming and acid rain வரக்கான causes என்னன்னு பார்க்குறோம். Suggest remedial measures for the prevention and control of these effects. So இந்த மூணு எஃபெக்ட் வரதுக்கு ப்ரிவென்டிவா நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ யூனிட் நம்பர் 11 ஏர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர் இஸ் தி மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரௌண்ட்ஸ் அவர் பிளானட் எர்த். ஸோ ஏருங்கிறது வந்துட்டு ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ், அது வந்து நம்ம எர்த்தை வந்து சுற்றி இருக்கு. It is essential for the survival of all living things. அதாவது எல்லா லிவிங் திங்ஸும் சர்வைவ் ஆருக்கு இந்த ஏர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஏர் contains 78.09% of nitrogen, 20.95% of oxygen and 0.93% argon, 0.04% carbon dioxide and small amount of other gases. So airல வந்துட்டு இந்த gases வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. We breathe in oxygen and breathe out carbon dioxide. நம்ம வந்துட்டு ஆக்சிஜனை வந்து breathe பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே விடுறோம். Plant in return use carbon dioxide for photosynthesis and release oxygen into the atmosphere. So அதே மாதிரி plants என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுது அட்மாஸ்பியர்ல. Since men have been cutting down trees for their needs, the amount of carbon dioxide in the atmosphere is increasing. So man என்ன பண்றான், அவனோட தேவைகளுக்காக மரங்கள் எல்லாம் கட் பண்றான். ஸோ அதனால வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. This is responsible for rising of atmospheric temperature. So இதுதான் வந்துட்டு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. Industries and vehicles release gases like carbon monoxide and sulfur dioxide in the atmosphere. This has resulted in the effects like global warming and acid rain, which affect us in many ways. அதாவது வந்துட்டு vehicles வந்துட்டு இந்த கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த கேஸஸ்லாம் அட்மாஸ்பியரில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயினுங்கிறது வருது. அது வந்துட்டு நம்மளை பல விதத்தில் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுங்கிறாங்க. In total, the quality of air is gone in the modern days. In this lesson, we are going to study about the effects like greenhouse effect, global warming and acid rain. We will also study about the occurrence and properties of gases, oxygen, nitrogen and carbon dioxide. So இந்த லெசன் நம்ம என்ன படிக்க போறோம், green house gas, global warming and acid rain என்ன, அதோட எஃபெக்ட் என்ன பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு gases ஆன ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் ஆக்சிஜன் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிஜனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்டு நீட் ஆக்சிஜன். ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் திங்ஸுக்கும் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு நீடு தான். We cannot imagine the world without oxygen. ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால உலகத்தை வந்துட்டு ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. Swedish chemist C.V. Scheele first discovered the oxygen in 1772. So 1772ல C.W. Scheele அப்படிங்கிற ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் தான் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணாரு. He called the gas fire, air or vital life because it was found to support the process of burning. ஸோ அவர் இந்த கேஸை என்ன சொன்னார்னா, ஃபயர், ஏர் இல்லாட்டி வைட்டல் லைஃப்னு சொன்னார். ஏன்னா வந்துட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் பேர்னிங்க்கு இந்த கேஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறனால அப்படி சொன்னார். It was independently discovered by the British scientist Joseph Priestley in 1774. அதாவது வந்துட்டு இதை வந்துட்டு இண்டிபெண்ட்டாக பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோசப் பிரிஸ்டிலிங்கிறவர் 1774ல கண்டுபிடிச்சாரு. லேவிசியர் நேம்டு ஆக்சிஜன். ஸோ லேவிசியர் தான் வந்துட்டு ஆக்சிஜன் அப்படிங்கிற நேம் வந்துட்டு கொடுக்குறாரு.
The name oxygen comes from Greek word oxygenes, which means acid producer. So oxygen அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கிருந்து வருதுன்னா Greek word ஆன oxygenes அப்படிங்கிறது அந்த வேர்ட்ல இருந்து வருது. ஸோ oxygenes அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, ஆசிட் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது மீனிங். It is called so because early chemists thought that oxygen is necessary for producing acid. So இது எதனால அப்படி சொன்னாங்க அப்படின்னா இயர்லி கெமிஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு ரொம்பவே நெசசரி கேஸை வந்துட்டு ஆசிட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நினச்சாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பேரை வந்துட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜன்ஸ் எவ்வளோ இருக்குது. Oxygen is the most abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen, helium in the universe. அதாவது வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு மாஸ்ல இருக்கக்கூடிய மாஸ் அதாவது அதோட வெயிட்டை வச்சு இது ரொம்பவே மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் எர்த்தில். அதே மாதிரி தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்துக்கு அப்புறம் எர்த்தில் இருக்கக்கூடிய அபண்டன்ட் எலமெண்ட் எது, இந்த ஆக்சிஜன் தான். It occurs both in free state and combined state. இது வந்துட்டு both free stateலயும் இருக்கு combined stateலயும் occur ஆயிருக்கு. It is present in free state as diatomic molecules. அதாவது free stateல இது என்னவா present ஆயிருக்கு, diatomic molecule atmosphere வந்து இருக்கு. Most of this has been produced by photosynthesis in which chlorophyll present in the leaves of the plants uses solar energy to produce glucose. So இந்த most in the ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா இது வந்துட்டு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன் கம்பைன்டு ஸ்டேட் அதாவது ஃப்ரீ ஸ்டேட்டில் வந்துட்டு டயட்டாமிக் மாலிக்யூல்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ கம்பைன்டு ஸ்டேட்டில் என்ன இருக்குன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் எர்த் க்ரஸ்ட் ஆஸ் சிலிகேட்ஸ் அண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஸோ கம்பைன்டு ஸ்டேட்டில் எர்த்தோட க்ரஸ்ட்டில் வந்துட்டு சிலிகேட்ஸாகவும் மெட்டல் ஆக்சைட்ஸாகவும் இருக்குங்கிறாங்க. It is also found in water on the surface of the earth. So எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர்லேயும் வந்துட்டு இது இருக்குது அப்படிங்கிறாங்க. Triatomic molecule O3 known as ozone is present in the upper layer of atmosphere. அதாவது triatomic molecule ஆன இந்த ஆக்சிஜன் அதைத்தான் வந்துட்டு ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா அட்மாஸ்பியரோட அப்பர் லேயரில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அக்கரன்ஸ். Next, physical properties of oxygen. So oxygen oda physical properties enna. Oxygen is a colorless, odorless and tasteless gas. So oxygen ku endha color irukadu, endha vasamum irukadu, adhe mari endha taste irukadu. It is a poor conductor of heat and electricity. So heat vandu conduct பண்றதுல வந்து இது ரொம்பவே poor, அத சொல்றாங்க poor conductor of heat and electricity. Oxygen dissolves readily in cold water. So cold water la oxygen வந்து dissolve ஆகும். It is denser than air. Air விட ரொம்ப அடர்த்தியானது அப்படிங்கிறாங்க. It can be made into liquid at high pressure and low temperature. So high pressure low temperature இந்த oxygen gas நம்மளால liquid மாத்த முடியும் அப்படிங்கிறாங்க. Next, it supports combustion அதாவது burning process வந்துட்டு இது support பண்ணுதுங்கிறாங்க. So physical properties of oxygen பார்க்கும்போது first வந்து it is colorless, odorless and tasteless gas. Second one வந்து poor conductor of electricity and heat. Third வந்துட்டு it dissolves readily in cold water. Fourth வந்துட்டு denser than air. Fifth வந்துட்டு it can be made into liquid at high temperature, high pressure and low temperature ல நம்மளால இந்த கேஸை வந்துட்டு லிக்விடா மாற்ற முடியும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு கம்பஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். இதான் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா கம்பஸ்டபிலிட்டி. Oxygen is a non-combustible gas as it does not burn on its own. So oxygenங்கிற வந்துட்டு non-combustible gas ஏன்னா வந்துட்டு அது தன்னைத்தானே பற்ற வச்சுக்க முடியாது. But it supports the combustion of other substance. ஆனால் other substance ஓட கம்பஷனுக்கு எரியருக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்பஸ்டபிலிட்டி. ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு நான் கம்பஸ்டபிள் கேஸ் ஏன்னா வந்துட்டு அதனால தன்னைத்தானே பற்ற வச்சுக்க முடியாது. ஆனால் வந்துட்டு அதர் சப்ஸ்டன்சஸ் பண்ணக்கூடிய கம்பஷனுக்கு வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் கூட இந்த ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? Oxygen reacts with metals like sodium, potassium, magnesium, aluminum and iron etc.
to form their corresponding metal oxides which are generally basic in nature. அதாவது ஆக்சிஜன் வந்துட்டு மெட்டல்ஸ் கூட எந்தெந்த மெட்டல்ஸ்னால் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அலுமினியம், அயன். ஸோ இந்த மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அதோட கரஸ்பாண்டிங் மெட்டல் அயாட்ஸை வந்துட்டு ஆக்சைட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாங்க. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு ஜென்ரலாக பேசிக்காக இருக்கும். அதாவது கெமிஸ்ட்ரியில் அசிடிக் பேசிக்னு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பேசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் metals differ in their reactivity towards oxygen. அதாவது ஆனால் மெட்டல்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும் அந்த ஆக்சிஜனோட ரியாக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு மெட்டல் ஒரு ஆக்சிஜன் சேரும் போது அந்த மெட்டலோட ஆக்சைடு அதான் சொல்கிறாங்க மெட்டல் ஆக்சைடு தரும். எக்ஸாம்பிள் வந்துட்டு சோடியமும் ஆக்சிஜனும் சேரும்போது சோடியம் ஆக்சைடு வந்து அது தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல். ஸோ மெட்டல்ஸ் கூட அது ரியாக்ட் ஆகும்போது அந்த மெட்டலோட கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்துட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? Oxygen reacts with various non-metals like hydrogen, nitrogen, carbon, sulfur, phosphorus, etc. to give corresponding non-metallic oxides which are generally acidic in nature. So metals கூட react ஆகும்போது அங்கே வந்துட்டு metal oxides வந்து தரும். அதே மாதிரி non-metals கூட react பண்ணும்போது non-metallic oxides வந்து தரும். அது வந்துட்டு அசிடிக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு reaction with non-metals, third chemical properties. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு நான் மெட்டலையும் ஆக்சிஜனையும் கொடுக்கும்போது நான் மெட்டாலிக் ஆக்சைடு வரும். ஸோ கார்பனையும் ஆக்சிஜனையும் கொடுக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு தேர்டு. டேப்லெட் காலத்தில் பாருங்கள் என்னென்ன நான் மெட்டல் அதுலேருந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபர், சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு ஆர் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன். மெட்டல்ஸ் கூட வந்துட்டு ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ரூம் டெம்பரேச்சரில் வந்துட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பொட்டாசியம், ரூம் டெம்பரேச்சரில் பொட்டாசியம் ஆக்சைடாக மாறும். நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் ஹீட்டிங், அதாவது ஸ்லைட்டாக அதை ஹீட் பண்ணும்போது மெக்னீஷியம் ஆக்சைடு, கால்சியம் அதை ஹீட்டிங் ஸ்லைட்டாக அதை ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு அயன், காப்பர், ஆர்கான். ஸோ இது ஹை டெம்பரேச்சரில் வைக்கும்போது சில்வர், அயன், காப்பர் அண்ட் சில்வர். ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அயன் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடாக மாறும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏயுபிடி பிளாட்டினம், ரெண்டுக்கும் வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் எந்த ஆக்ஷனும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வித் மெட்டல்ஸ். ஸோ 3 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு கம்பஸ்டபிலிட்டி, செகண்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். ஸோ ஃபோர்த் ஒன்று பார்க்கும்போது ரியாக்ஷன் வித் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? ஹைட்ரோ கார்பன்ஸ்னு என்ன எதை சொல்லுவோன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இதைத்தான் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோ கார்பன்ஸ் வித் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்துட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பரும் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் wood, petrol, diesel, LPG gas, etc. When they burn in oxygen, they produce heat and light energy. Hence, they are serve as fuel. அதாவது வந்துட்டு இந்த wood, petroleum, diesel, LPG இது எல்லாத்தையும் burn பண்ணும்போது அந்த burn ஆகும்போது ஆக்சிஜன் வந்துட்டு ஹீட் அண்ட் லைட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால வந்துட்டு அது ஃபியூவலாக வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹைட்ரோ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது அங்கே கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஹீட், லைட்ஸ் இந்த 4மே ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரஸ்டிங். ஸோ ரஸ்டிங் எல்லாத்துக்கும் தெரியும், துரு பிடிக்கிறது தான் ரஸ்டிங் சொல்லுவாங்க. த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அயன் இன்டு its hydrated form of oxide in the presence of air and moisture is called rusting. ஸோ ரஸ்டிங்னா என்னென்னா அயன் வந்துட்டு ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடு, அதாவது அதோட ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடுக்கு ஏரோட ப்ரெசன்ஸ், ஏர் அண்ட் மாய்ஸ்டரோட ப்ரெசன்ஸில் இதாகிறத அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரஸ்டிங்னு சொல்கிறாங்க. ரஸ்ட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ ரஸ்ட்டுங்கிறது என்ன? ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஃபஸ்ட்டு கம்பஸ்டபிலிட்டி, reaction with metals, reaction with non-metals and reaction with hydrocarbons and rusting பார்த்தோம். Next இந்த ஆக்சிஜனோட யூசஸ் என்ன? It is used as oxyacetylene cylinder for cutting and welding metals. அதாவது மெட்டல்ஸை வந்துட்டு கட் பண்ணுறக்கும் அதை வெல்ட் பண்ணுறக்கும் அதில் வந்துட்டு இந்த ஆக்சிஅசிட்டைலைன் சிலிண்டரில் வந்துட்டு இந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் கார்பன் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் ஸ்டீல். ஸோ ஸ்டீல் இருக்கக்கூடிய
கார்பன் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Plants and animals use oxygen from the air for respiration. So plants animals airல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்துட்டு அதோட ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுது. இட் இஸ் யூஸ்ட் as ராக்கெட் ஃபியூயல், அதாவது இந்த ஆக்சிஜனை வந்துட்டு ராக்கெட்டோட ஃபியூயலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. It is used for artificial respiration by scuba divers, mountaineers, astronauts, patients, etc. அதாவது இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. யாராவது ஸ்கியூபா டிரைவர்ஸ்னால் ரொம்ப அந்த கடல் ஆழத்துக்கு போய் டைவ் பண்ணுவாங்களா அவங்களுக்கு, நெக்ஸ்ட்டு அஸ்ட்ரானட்ஸுக்கு, நெக்ஸ்ட்டு மவுண்டெயினர்ஸ், அதாவது மவுண்டெயின்ஸ் மவுண்டன் இது பண்ணுறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனாக வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. Next, mixed with powdered charcoal, it is used as explosive. So இந்த ஆக்சிஜனை வந்துட்டு இந்த பவுடர்டு சார்கோலை மிக்ஸ் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இட் இஸ் யூஸ்ட் இன் த சிந்தசைஸ் ஆஃப் மெத்தனால் அண்ட் அமோனியா. ஸோ மெத்தனால் அண்ட் அமோனியாவோட எக்ஸ்ட்ராக்ஷன்லேயும் இது யூஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ யூஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூஸ் வந்துட்டு இந்த ஆக்சி அசிட்டைன் சிலிண்டரில் வந்துட்டு இந்த ஆக்சிஜனை ஃபில் பண்ணி மெட்டல்ஸோட கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கார்பன் இம்ப்யூரிட்டிஸ், ஸ்டீல் இருக்கக்கூடிய கார்பன் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் அதோட ரெஸ்பிரேஷனுக்காக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதை ராக்கெட் ஃபியூயலாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கியூபா டைவர்ஸ், ஆஸ்ட்ரானட்ஸ், பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சார்கோலோட பவுடர்டு சார்கோலோட கூட மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெத்தனால் அண்ட் அமோனியாவோட சிந்தசிஸ் எக்ஸ்ட்ராக்ஷனை வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு யூஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நாம் இன்னைக்கு கிளாஸில் என்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இந்த லெசனோட ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ ஆக்சிஜன் எப்படி இருக்கும், எங்கே அக்கறை இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நைட்ரஜன் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.